ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ஆடிப்பூர உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் திருப்பாவட சேவை, ஏராளமான பக்தர்கள் தரிசனம். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆடி கிருத்திகை, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திர சமர்ப்பணம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் துவங்கியது ஆடிப்பூர உற்சவம், பாசுர அலங்காரத்தில் காட்சி தந்த தெய்வங்கள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாடிப்பூர உற்சவம் சர்வலங்காரத்தோடு வீதி உலா கண்ட கோதை நாச்சியார். ஆடிப்பூர துவக்கத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் நடைபெற்ற கொடியேற்ற வைபவங்கள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ஆடிப்பூர உற்சவம் துவங்கியதை முன்னிட்டு கோதை நாச்சியார் சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக தங்கத்திருச்சியில் உற்சவர் ஸ்ரீ கோதை நாச்சியாரை எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனைக்கு பிறகு இரு குடைகள் பிடித்தபடி உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து சென்றனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் நாச்சியாருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோதையை ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவிலுக்கு சுமந்து சென்று அங்கு மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து உற்சவரை மீண்டும் சுமந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக அழைத்துச் சென்று மீண்டும் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி திருக்கோயிலை அடைந்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை திருப்பாவட சேவை நடைபெற்றது. முன்னதாக ஆலய அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி கவசங்களுடன் திருமுடியில் கிரீடம் சூட்டி வக்ஷஸ்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களையும் நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க சுவாமி முன்பு திருப்பாவட பீடத்தை வைத்து அதில் புளியோதரையுடன் தேங்காய் பழங்கள் மற்றும் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து வைத்தனர். வேதம் மற்றும் ஸ்ரீனிவாச கத்தியம் பாராயணம் செய்யப்பட்டதும் மூலவர் பெருமாள், தாயார், உற்சவமூர்த்திகள் மற்றும் திருப்பாவடை பீடத்திற்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தியுடன் தீபாரத்தி காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திர சமர்ப்பணம் நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திற்கு வருகை தந்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு முத்தாட ரவிச்சந்திரா அவர்களுக்கு திருத்தணி கோயில் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ஆலய உள் வளாகத்திற்கு சென்றதும் அங்கு மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் ஆறுமுகநாதன் முன்பு தேவஸ்தான அதிகாரிகளுக்கு ஆலயம் சார்பில் மரியாதைகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து மூலவரை தரிசித்ததும் மீண்டும் ஆலய வளாகத்தில் தேவியர்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் எடுத்து வரப்பட்ட பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்திலும் வெளியாண்டாள் திருக்கோயிலிலும் ஆடிப்பூர உற்சவம் துவங்கியது. ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோயிலில் உள்ள ஸ்ரீ பரமபதநாதர் சன்னதியில் இருக்கும் கண்ணாடி அறையில் ஆடிப்பூர திருவிழாவான முதல் நாள் அலங்காரமாக மூலவர் சக்கரவர்த்தி திருமகன் கோலத்தில் காட்சி தர உற்சவர் இளைய பெருமாள் மற்றும் ஆண்டாள் நாச்சியார் விசேஷ அலங்காரத்தோடு அருள்பாலித்தனர். முதல் நாள் நிகழ்வாக சேதுபந்தம் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தோழிகள் புடைசூழ கோதை நாச்சியாரும் சக்கரவர்த்தி திருமகனாக சுவாமியும் பாசுரத்தின்படி காட்சி தந்தனர். இதேபோல் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீ வெளியாண்டாள் திருக்கோயிலில் நாச்சியாருக்கு வெள்ளி பாத கவசம் அணிவித்து பச்சை பட்டுடுத்தி சர்வாபரணங்களோடு திருமுடியில் சாயக்கொண்டையும் அதில் கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி நாச்சியாருக்கு வெண்ணெய் தாழி கண்ணன் அலங்காரம் செய்திருந்தனர். வெள்ளிக் குடத்தை தாங்கியபடி அழகாக காட்சி தந்த சூடி கொடுத்த சுடர்கொடியாளுக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கோதை நாச்சியாரை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஆண்டாள் நாச்சியாருக்கு ஆடிப்பூர திருவிழா துவங்கியதை முன்னிட்டு உற்சவர் சிறப்பு அலங்காரத்துடன் மாடவீதி புறப்பாடு கண்டருளினார். இதை முன்னிட்டு கோயிலிலிருந்து கேடயத்தில் உற்சவர் ஸ்ரீ கோதை நாச்சியாரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வர நாச்சியாரை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. ஸ்ரீ ஆண்டாளுக்கு சிகப்பு கரை வைத்த பச்சைப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் திருமாங்கல்யத்துடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் வைத்து காதணிகளோடு மூக்குத்தி புல்லாக்கும் தந்து அலங்கரித்திருந்தனர். பலவித ஆபரணங்களோடு முன்னழகையும் உச்சுவில்லை குஞ்சலம் வைத்த நாகாபரண பூச்சடை பின்னலோடு பின்னழகையும் காட்டியபடி வீதி உலா சென்ற நாச்சியாரை முதல் திருவந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி பிரபந்ததாரர்களும் பாராயணங்கள் செய்தபடி வேத பண்டிதர்களும் பின்தொடர்ந்து வந்தனர். மாடவீதியில் உலா சென்று கோயிலை அடைந்த நாச்சியாருக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் நிறுத்தி வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசித்தபடி வலம் வர கும்பதீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலில் ஆடிப்பூர தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இன்று அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடத்தப்பட்டதும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடன் உற்சவர் ஸ்ரீ ரங்கமன்னாரை சர்வலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து தீபாரத்தி காண்பித்தனர். கற்கள் பதித்த சாயக்கொண்டை கிரீடத்துடன் நாச்சியாரும் நீள்முடி கிரீடத்தோடு சுவாமியும் திருக்காட்சி தந்தருள பட்டாடைகள் கட்டி சர்வாபரணங்களோடு மாலைகள் சூட்டி உற்சவ மூர்த்திகளை அழகாக அலங்கரித்திருந்தனர். வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கொடிமர வளாகத்தில் பட்டாச்சாரியார்கள் நவக்கலசங்களை பிரதிஷ்டை செய்து கொடிப்பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். வேத மந்திர உச்சாடனங்களோடு கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி அலங்கரித்ததும் பீடத்திற்கு நவ கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நாதஸ்வரம் எழுத்தாள முழக்கத்தோடு கொடிமரத்திற்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் நகரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி கரக ஊர்வலம் நடைபெற்றது. கோயிலில் மூலவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். கோயில் கிணறு அருகே ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கரகம் ஜோடிப்பு நிகழ்வு துவங்கியது. கலசத்தில் தென்னம்பூவுடன் வேப்பிலை கட்டி வாழை இலை மலர்ச்சரங்கள் ஆகியவற்றை சுற்றி அம்மன் திருமுகம் பதித்து கரகம் அலங்கரிக்கப்பட்டது. பிறகு பூங்கரகத்தை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். அம்மன் கரகத்தை வரவேற்கும் விதமாக மத்தாப்புக்கள் கொளுத்தி பக்தர்களின் பரவச நடனத்தோடு ஊர்வலமாக கோயிலுக்கு சுமந்து வந்தனர். அங்கு மஞ்சள் காப்பு சாற்றி நீலப்பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவர் அருள்மிகு வெக்காளி அம்மன் அருகே பூங்கரகம் சேர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று பக்தியுடன் வழிபட்டனர். சேலம் பொன்னம்மாப்பேட்டை பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனுக்கு ஆடி மாத உற்சவத்தை முன்னிட்டு அபிஷேகத்துடன் விசேஷ அலங்கார ஆராதனை நடத்தப்பட்டது. கோயில் கருவறையில் பீடத்தின் மேல் நின்று அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலிக்கும் மூலவர் அருள்மிகு சௌடேஸ்வரி அம்மனுக்கு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து சகசரத்தாரை வழியே புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பின்னர் அம்பிகைக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளி கவசங்களுடன் மலரங்கி அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தியும் புல்லாக்கும் மின்ன புன்னகை தவழும் திருமுகத்தோடு அருள்மிகு சௌடேஸ்வரி அம்பாள் அபயம் காட்டியபடி அருள்பாலிக்க திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். மேலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து கும்ப தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் அம்மனை கண்ணாரக் கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை, மன்னார்குடி, தேனி, கரூர் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே திருவைரவன்பட்டியில் உள்ள அருள்மிகு பாகம்பிரியாள் உடனமர் ஸ்ரீ திருமெஞ்ஞானபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள அருள்மிகு மூலபால பைரவர் சன்னதி முன்பு கலச பிரதிஷ்டையோடு பூஜைகளை துவக்கினர். மங்களவாத்தியங்கள் முழங்க கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. பின்னர் குண்டத்தில் மந்திரங்கள் ஓதியபடி பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க
வசுதாரா வழியே குண்டத்தில் நெய் சேர்ப்பித்து மலர் மாலைகள், வடை மாலை ஆகியவற்றுடன் மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் குண்டத்திற்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூப தீபத்தோடு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கலசங்களுக்கு மலர்கள் தூவி ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ பைரவருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து ஆபரணங்களுடன் மலர்ச்சரங்களும் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த ஸ்ரீ பைரவருக்கு கோபுர தீபம், ஏக தீபம் காட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். சனி பகவான் மற்றும் சூரிய பகவானோடு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பைரவருக்கு அரளிப்பூக்கள் மற்றும் கதம்பத்தால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. தேனி அருகே சமதர்மபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் தனி சன்னதி கொண்டு மடி மீது ஸ்ரீ பைரவியை அமர்த்தியபடி அருள்பாலிக்கும் பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி கிரீடங்கள் அணிவித்து சந்தன குங்குமம் வைத்து மல்லிகை, அரளி, சம்பங்கி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். நாதஸ்வரம் இளதாளங்கள், ஆலய மணிகள் ஒலிக்க நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ காலபைரவருக்கு அஷ்டமி திருநாளை முன்னிட்டு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு திருமுகத்தில் மாவுக்காப்பு சாற்றி வடை மாலைகளோடு மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்ததும் சுவாமிக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட தீபங்கள் காட்டப்பட்டன. இதையடுத்து குடை சத்தியம், சாமரம், சுருட்டி உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி
பல்வேறு திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு சிகப்பு வஸ்திரம் கட்டி வடை மாலையுடன் மல்லிகை, முல்லை, அரளி, மலர் மாலையும் அணிவித்து அலங்கரித்தனர். பிறகு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர அரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் ஸ்ரீ பைரவரை மனமுருக வேண்டி தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் பரணி தீபம் ஏற்றுதலும் கிருத்திகையை முன்னிட்டு முருகனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை காட்சிகளையும் உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்துள்ள அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனமர் ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் திருக்கோயிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாதீப ஆரத்தி மற்றும் கற்பூரம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் தரிசித்ததும் பரணி தீபத்திற்கும் ஆரத்தை காட்டி அதனை கைத்தலமாக ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். திரளான பக்தர்கள் உடன் வர கொடிமரத்தின் முன்பு பரணி தீபம் வைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் இருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலை வண்ணமலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்தனர். கருவறையில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை இருபுறம் எழுந்தருளியிருக்க மயில் வாகனத்தின் மீது ஆறுமுகநாதனாக அமர்ந்து அருள்பாலிக்கும் அழகனுக்கு திருமுகத்தில் விபூதி காப்பு சாற்றி வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி சண்முகநாதன் அருள்பாலிக்க நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. ஏராளமானோர் பக்தியுடன் முருகனை வணங்கி வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த ரத்னகிரியில் உள்ள அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயிலை ஆடி கிருத்திகையை முன்னிட்டு வண்ணமலர் தோரணங்களால் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். கருவறையில் தேவியர்களோடு நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் குமரனுக்கு தங்க கவச அலங்காரம் செய்திருந்தனர். வெற்றி வடிவேலும் கொடியும் தாங்கியபடி முருகப்பெருமான் அருள்பாலிக்க தீபாரத்தி காட்டப்பட்டது. கோயில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் ஆறுமுகநாதன் சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளியிருக்க ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பியபடி நீண்ட வரிசையில் காத்திருந்து காவடிகள் சுமந்து வந்து முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலிருந்து தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானை வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து செந்தூர் கிராமத்தில் உள்ள தொண்டி ஆற்றங்கரைக்கு சுமந்து வந்தனர். அங்கு அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டையோடு பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் அஸ்தர தேவருக்கு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் நீரில் மூழ்கச் செய்து தீர்த்தவாரி நடத்தியதும் மீண்டும் உற்சவர்களை சுமந்து கொண்டு காத்திருப்பு மண்டபத்திற்கு அழைத்து வந்து மேடை மீது கொலுவிருக்கச் செய்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ வள்ளி தெய்வானையோடு காட்சி தந்த குமரனுக்கு நாமார்ச்சனை செய்து பஞ்சதீப ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்தீஸ்வரர் திருக்கோயிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக சிவாலய மண்டபத்தின் மேடை மீது சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து பிரதான திருவிளக்கையும் விசேஷமாக அலங்கரித்து நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து முதலில் சங்கல்பம் செய்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு பக்தியுடன் பெண்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தூபத்துடன் தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. மேலும் பிரதான திருவிளக்கு மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கும் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில், திருச்சி மலைக்கோட்டை ஸ்ரீ தாயுமானவ சுவாமி ஆலயம் மற்றும் திருக்கடையூர் ஸ்ரீ அபிராமி அம்மன் திருக்கோயிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூர கொடியேற்றத்தை முன்னிட்டு ஆலய உள்வளாகத்திலிருந்து முதலில் விநாயகப் பெருமானையும் அவரை தொடர்ந்து பராசக்தி அம்பாளையும் சுமந்து வந்தனர். பச்சை பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரணங்களோடு கையில் கோலக்கிளி தாங்கி அபயமும் வரதமும் காட்டியபடி அம்பிகை கொடிமர வளாகத்தை சுற்றி வந்ததும் சிவாச்சாரியார்கள் பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிவாச்சாரியார்கள் வேத மந்திர உச்சாடனங்களோடு தங்க கொடிமரத்தில் பட்டத்தை ஏற்றினர். தென்கைலாயம் என போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவ சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பூர பெருவிழாவை முன்னிட்டு உற்சவர் அருள்மிகு மட்டுவார்குழல் அம்மையை கேடயத்தில் எழுந்தருளச் செய்ததும் சிவாச்சாரியார்கள் கொடிமரத்திற்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர்.
பிறகு வஸ்திரங்கள் கட்டி கம்பத்தை அலங்கரித்ததும் ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து பூஜித்தனர். அபயமும் வரதமும் காட்டி சர்வலங்காரத்துடன் அருள்பாலித்த அம்பிகை முன்னிலையில் கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டதும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி அம்மனுக்கும் கொடிமரத்திற்கும் அர்ச்சனை செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த திருக்கடையூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு அபிராமி அம்பாள் உடனமர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவையொட்டி கொடிமர வளாகத்தில் விநாயகர், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகியோர் தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளியிருக்க அருள்மிகு அபிராமி அம்பாளை சர்வலங்காரத்தோடு நடுநாயகமாக நிறுத்தி மங்கள வாத்திய முழக்கத்தோடு தீபங்களை காண்பித்தனர். பிறகு கொடிமரத்து விநாயகர் முன்பு கலச பிரதிஷ்டையோடு சிவாச்சாரியார்கள் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். இதையடுத்து உற்சவமூர்த்திகள் முன்னிலையில் தங்க கொடிமர கம்பத்திற்கு மங்கள வாத்திய முழக்கத்தோடு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் கலச நீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்தனர். பிறகு ரிஷப உருவம் வரைந்த பட்டத்திற்கு மந்திரங்கள் ஓதி மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றினர். நிறைவாக கம்பத்திற்கு பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ஆடிப்பூர உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் திருப்பாவட சேவை, ஏராளமான பக்தர்கள் தரிசனம். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆடி கிருத்திகை, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திர சமர்ப்பணம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் துவங்கியது ஆடிப்பூர உற்சவம், பாசுர அலங்காரத்தில் காட்சி தந்த தெய்வங்கள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாடிப்பூர உற்சவம், சர்வலங்காரத்தோடு வீதி உலா கண்ட கோதை நாச்சியார். ஆடிப்பூர துவக்கத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் நடைபெற்ற கொடியேற்ற வைபவங்கள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வெங்கடேஷம் நநாதோ நநாதः சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.